வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பசி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இதை மூவின்னு சொல்றதோட ஒரு உரையாடல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு நண்பர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்கஷனை மையமா வச்சுதான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஹங்காமா OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வர ரெண்டு நண்பர்கள்ல ஒரு நண்பர் ஆக்சுவலா திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடியவர், பெரியார், அம்பேத்கர் இவங்களோட கொள்கைகளையும் வந்து முன்னின்னு பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சங்கியா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாராங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம்ல அந்த திராவிடியன் ஐடியாலஜியோட இருக்கார்ல, அவருக்கு ஒரு டாஸ்க் வருது. ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காரு. மக்களோட மனநிலை கொரோனா டைம்ல எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வெளியே போய் ஒரு மக்கள் கிட்டையும் வந்து பேசுறாரு. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படின்றது ஒரு தனி லேயரா போகும். அப்படியே பேரலா நம்ம சங்கி நண்பர் இருக்கார்ல, அவரு அந்த காலனியில இருக்கிற மக்கள் என்னென்ன மாதிரியான மனநிலையில இருக்காங்க அப்படின்றத யதார்த்தமா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த மனநிலையை வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் உருவாகுது, அந்த கான்வர்சேஷனோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த படத்தோட கதை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அவங்க யோசிச்ச அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். பட் அதை பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டு அதை முழுசா பேசி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். பட் இதுல எப்படி போவாங்கன்னா ரேண்டமா ஜம்ப் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷர்ல ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த மக்கள் சொல்ற அந்த கருத்துக்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரேண்டமா இருக்கும். ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நிறைய ஜம்ப் பண்ணி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கேள்வி கேட்ட நிறைய பேரும் அவங்க யதார்த்தமா பதில் சொல்லாம கொஞ்சம் சினிமாட்டிக்கா பதில் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு யதார்த்த தன்மையை கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த மொட்டை மாடியில் ஒரு கான்வர்சேஷன் வரும். அதாவது ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு நபர் வந்து கடவுள் பத்தி ஒரு விஷயத்த பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர்கள் ஒருத்தரும் தமிழ்நாட்டை ஆண்டாங்களா, அவங்க எல்லாருமே கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுவாரு. அதனாலதான் திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதையுமே ரொம்ப சூப்பரா அதுல விளக்கியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ரெண்டு நண்பர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா சங்கி சைட்ல இருந்து எப்பவுமே வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அந்த நண்பர் எடுத்து வைப்பாரு. பட் அது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பதில் அப்படின்றது இந்த திராவிடியன் சைட்ல இருந்து கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த பீஃப் பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் இவங்க முன்னின்னு வைக்கிறாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா இவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த ஜாதி அப்படின்றது ஒளியணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுவாரு. அதுக்கு நம்ம சங்கி நண்பர் ஜாதி ஒளியணுங்கிறீங்க, ஆனா ரிசர்வேஷன் வேணும்பீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அபத்தமான கேள்வியை கேட்பாரு. ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டதே ஜாதி ஏற்றத்தாழ்வை கம்மி பண்றதுக்கு தான் அப்படின்ற பேசிக் புரிதல் இல்லாம நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை தான் வந்து இங்க சங்கி நண்பரும் பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் ஓரளவுக்கு நீட்டா தான் இருந்துச்சு. பட் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒட்டல அப்படின்னே சொல்லலாம். நிறைய யூடியூப் சேனல்கள்ல வரக்கூடிய அந்த கான்வர்சேஷனை ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.